ஃப்ரைடே ஈவினிங் ஜேடனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வெளியில போலான்னு பிளான் பண்ணி பக்கத்துலயே ஆரவல் தான் போயிருந்தோம். 1 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி ஹோட்டல் புக் பண்ணியாச்சு. சோஃபா, டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு. ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே டின்னருக்கு வெளியில கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி இருந்திருக்கணும் இந்த ரெஸ்டாரண்ட் போகணும்னு, அதான் மிஸ்டேக் பண்ணியாச்சு. சடனா பிளான் பண்ணி ஹோப் கெஃபே போயிருந்தோம். ஆனா இந்த கஃபேல பீஸா, பர்கர்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. மெனு கால் உள்ள டிஷஸ் ரீட் பண்றதுக்கே 1 டே தேவைப்படும் போல. ரைஸ்ல எந்த ஒரு ஐட்டம்ஸும் இல்லாதனால அப்படியே தலப்பாக்கட்டுக்கு போயிட்டோம். ஃபுட்டு காலியாக ஆகிடுச்சு. அதனால பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் டிக்கா, பிரியாணி, நெத்திலி ஃப்ரை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. நைட்டு 12 o'clock கேக் கட் பண்ணணும். அதனால டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இது எல்லாமே மீசோல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லா பலூன்ஸையும் பம்ப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்களை விட ஜேடனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அவனால ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு புது புது திங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே காலு தருளே நிக்க மாதிரி ஒரே பலூன் எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டி விளையாண்டுட்டு இருந்தான். இந்தியன் ட்ரெஸ்ல தான் அந்த பர்த்டே தீம் பார்த்தேன். ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. மீசோலயுமே எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருந்துச்சு. எனக்கு தோணுற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் நினைச்சதை விட அவுட்லுக் ரொம்பவே அழகா வந்துருந்துச்சு. இதை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 1 o'clock ஆகிட்டு. கரெக்டா கேக் கட் பண்ணும்போது ஜேடன் அழுதுட்டான். அப்புறம் கேக் கொடுத்ததும் சமாதானம் ஆகிட்டான். மார்னிங் 11 o'clock ஆகிருச்சு. ஆனா ஜேடன் எந்திக்கவே இல்லை. ஒரு வழியா அவனை கஷ்டப்பட்டு எழுப்பி ஸ்விம்மிங் பூலுக்கு விளையாட கூட்டிட்டு போயிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அதனால அவனுக்கு புதுசா இருந்துச்சு. அதனால பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். கால மட்டும் தண்ணியில நினைச்சேன். கையை வச்சு தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பர்த்டே ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தோம். ஜேடனோட பர்த்டே டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிரவுன் ஹார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க.